ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா சிஇடி எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ வந்து சிஇடி எக்ஸாம் பாரதிய யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பாரதியார் யூனிவர்சிட்டி சிஇடி எக்ஸாம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். சிஇடி அனௌன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிடிஎஃபை வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கைட்லைன்ஸ் டு ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் த்ரூ த ஆன்லைன். 10th மார்க்ஸ் ஷீட் வேணும், ஃபஸ்ட் பாயிண்ட். 12th மார்க் ஷீட், யூஜி மார்க் ஷீட், பிஜி மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மார்க்ஸ் ஷீட் எல்லாத்தையும் ப்ரௌசிங் சென்டரில் போய் நல்லா பிரிண்டட் குவாலிட்டியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வந்து கேம் ஸ்கேனர் இல்லைனா வந்து அடோப் ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணி 200 KB வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் சைஸ். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு வந்துட்டு நான் வந்து என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஐலவ் பிடிஎஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து என்னோடய யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணும், அதுவும் 200 KB சைஸில் வேணும் அப்படின்னு வந்து செகண்ட் பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேண்டோட சிக்னேச்சர். ஓகேங்களா, ப்ளூ இல்லைனா பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட நான் வந்து யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி வந்து சிக்னேச்சர், ஆன்லைன் சிக்னேச்சர் வந்து வேர்டிலே வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அந்த மாதிரி வந்து அதை வந்து 50 KB சைஸில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட் இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட் இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் இமெயில் ஐடி. ஏன்னா உங்களோட இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக பார்க்குற இமெயில் ஐடியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் இருக்கும், அதுவும் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 31க்குள்ளே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதம் 31ல் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, சில காலேஜில் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பை போஸ்ட். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/5க்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிரிண்ட் எடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி ஒரு என்வலப் கவரில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ்க்கு 2ங்கிற அட்ரஸில் த கோஆர்டினேட்டர் சிஇடி 2025 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி பாரதிய யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்வலப் கவரில் சென்ட் பண்ணணும். அது வந்து 7/6/2025க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து இந்த ஃபீல்டு மார்க், அதாவது ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் போட்டு, அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இவங்களே வந்து நமக்கு எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த கைட்லைன்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போய்க்குவீங்க. அதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு. நீங்கள் மறக்காத பாஸ்வேர்டு, இந்த இமெயில் ஐடியை வந்து யூசர் ஐடியாகவும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த யூசர் ஐடி உங்களோட மெயில் ஐடியும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாகின் பண்ணோன்னா அந்த பேஜ் வந்து இப்படி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, பேசிக் டீட்டெயில்ஸ் இது ஆல்ரெடி உங்களோட நேமு, அப்புறம் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ஷோ ஆகும்.
அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எது நியர்பையாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீலகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஈரோடாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். ஸோ அதை பேஸ்ட் ஆன் த உங்கள் நியர்பை லொக்கேஷனை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் இது வந்துட்டு இதில் வந்து பயோ மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். அது வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போதே கீழே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேம் வந்து ஃபுல் கேப்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர் இது வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பிசியா எம்பிசியா அந்த மாதிரி. அப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகேங்களா, சில பேர் ஹாஸ்டலில் இருக்கலாம். இன்னும் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கணும் ரீச் ஆகிற மாதிரி. பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் நமக்கு டக்குன்னு எதாக இருந்தாலும் வரணும் இல்லையா, அதனால நீங்கள் இருக்கிற அட்ரஸை வந்து கொடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோனா நோ கொடுத்துக்கோங்க. விசுவலி சேலஞ்சான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சேவ் கொடுத்துக்கோங்க. அப்பப்போ சேவ் பட்டன் கொடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் அப்புறம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் செகண்ட் ஒன் அகாடமிக் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோன்னா நீங்கள் சேவ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ் அதில் வந்து என்னென்னா எஸ்எஸ்எல்சி கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி. இது வந்து ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் 10th 12th வந்துட்டு நம்ம வந்து நேம் ஆஃப் த டிகிரி மேஜர் சப்ஜெக்ட்லாம் மென்ஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணலாம். பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம். யூஜி பிஜி அதே மாதிரி தான், எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கீங்க அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எந்த காலேஜுன்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிகிரி என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். பிஎஸ்சியா எம்எஸ்சியா, மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் நம்பர் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சியில் வந்து ரைட் சைட் கார்னர் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. யூஜி பிஜியில் வந்துட்டு யூஜியில் வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லைனா வந்து கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அதுதான் கொடுக்கணும். யூஜியோட கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. பிஜியோடது வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க. இல்லைன்னா எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, பிஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பாரதிய யூனிவர்சிட்டி கொடுத்துக்குவீங்க, காலேஜ் கொடுத்துக்குவீங்க, எம்எஸ்சி கொடுத்துக்குவீங்க. மேஜர் சப்ஜெக்ட் இவங்க ஃபிசிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, இப்போ வந்து 6th செமஸ்டர் சாரி எம்எஸ்சியில் வந்துட்டு 4 செமஸ்டர் தானே வச்சுருப்போம். அப்போ 4th செமஸ்டர் வந்து நமக்கு ஒரு வேலை கிடைக்காது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் அனெக்ஸர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட 4th செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்ததுன்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா 3rd செமஸ்டரோட மார்க்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து 3 செமஸ்டர்லேயும் ஓவரால் சப்ஜெக்டை ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பிஜி கன்சாலிடேட் இல்லாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை தான் நீங்கள் வந்து கீழே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சாலிடேட் இல்லாதவங்க ரிமைனிங் 3 மார்க் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை ஸ்கேன் பண்ணி அந்த பிடிஎஃப்பையும் அந்த அனெக்ஸரையும் ஜாயின் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிஜி மட்டும் இந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து கன்சாலிடேட் இருக்கவங்க பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. கன்சாலிடேட் இல்லாதவங்க லாஸ்ட்டு 3 செம்மோட பர்சன்டேஜை கொடுத்து அதோட சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து என்ன சைஸ் கேபி எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸ்கேன்டு காப்பி ஆஃப் மார்க் ஷீட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பீங்களா, ஸ்கேன் பண்ணி அடாப் ஸ்கேனில் இல்லைன்னா ஐலோ பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். ஐலோ பிடிஎஃப்பை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்னு. அந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. ஹெச்எஸ்சி மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் கன்சாலிடேட் உங்கள்கிட்ட இருக்கும், அதை அப்லோட் பண்ணிடுங்க.
பிஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் கன்சாலிடேட் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 3 செமஸ்டரோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி ஐலவ் பிடிஎஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி 4th மார்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இருக்காது, 4th செமஸ்டர் கன்சாலிடேட் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ரிசல்ட் வெயிட்டட், அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதையும் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ நமக்கு காட்டும். இந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஐ அக்செப்ட் ஆல் த மென்ஷன் அபவ் த டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்மிஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேமெண்ட் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரொசீஜர் வரும். பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் வைக்கணும், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா அது பேஸ் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் யூஜியோட மார்க் ஸ்டேட்மெண்ட், பிஜியோடது வந்து கன்சாலிடேட் இருந்ததுன்னா அது, அப்படி இல்லைன்னா ரிமைனிங் 3 செமஸ்டரோட மார்க் ஸ்டேட்மெண்ட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் அனெக்சர் அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண ஃபீஸ் ரெசிப்டையும் பின்னாடி அட்டாச் பண்ணணும். அது எல்லாத்தையும் பின் பண்ணி என்வலப் கவரில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?